எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கொழுக்கட்டை இதே ஸ்டைலில் தாங்க பண்ணுவீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 3லேருந்து 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டையோட ஸ்டஃபிங்காக ஒரு கை அளவுக்கு தேங்காய், அது கூடவே கொஞ்சம் பாதாம், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. அடுத்ததாக ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தோட தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வாசனைக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அணிலோட கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அணில் பிராண்டில் உங்களுக்கு கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. இதை 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடில் வேகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அது வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாவு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தாவும் இல்லாமல் தட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் இருந்தது இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி சின்ன பாலாக ரெடி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாவு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அந்த ஸ்டஃபிங் நம்மளுக்கு வெளியில் வராத மாதிரி இருக்கும். இதை நல்லா ஒரு ரவுண்டு பால் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு பால் டெக்ஸ்டருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு தொட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க ரைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஜஸ்ட்டு பரட்டி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டியிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த கொழுக்கட்டை எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாவ், பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை ஸ்டைல் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டிங்காக வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய கொழுக்கட்டை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு கொழுக்கட்டை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.